ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சமையல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு கத்தாழை ஜூஸ் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு இதமான ரொம்ப குளிர்ச்சியான உடம்புக்கு ரொம்பவே நல்ல ஒரு கத்தாழை ஜூஸு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ரசம் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே ரசம் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கேப்சிகம், உருளைக்கிழங்கு, முட்டை இதெல்லாம் வச்சு ஒரு பொடி மாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல ரசத்துக்கு ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிட்டேன். தோலோடு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாய் 2ஆக உடச்சி அதிலே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூனு மிளகு சேர்த்துக்கிட்டேன். மிளகு உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூனு சீரகம், சின்ன சீரகம் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக இதை ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் யாரும் சேர்த்துருக்க மாட்டீங்க. இதை சேர்த்திங்கன்னா ரசத்துக்கு ரொம்ப ஒரு சுவை கூடுதலாக அந்த மனம் கொடுக்கும். டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். ஸோ பாருங்கள், இதை இப்போது குறைன்னு நான் மசிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பொடி பண்ணி தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பொடியாக கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக அரைச்சிங்கன்னா ரசத்தோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் இருக்கணும். அம்மியில் நம்ம எப்படி நச்சு எடுக்கிறோமோ அந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் இந்த நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, மிளகு, சீரகம், வெந்தயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே அந்த பவுடரை அந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். எல்லாமே நல்லா எடுத்து போட்டுருங்க. லாஸ்ட்டாக நம்ம தண்ணி சேர்க்கும்போது அந்த ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பழமாக ஒரு 3 தக்காளி நான் இந்த மாதிரி 4ஆக வெட்டி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், பெருங்காயம் கட்டி கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். பெருங்காயம் கட்டி இல்லாமல் நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா அது இந்த அளவுக்கு மனம் இருக்காது. இது நான் கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன், தண்ணியோடவே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா புளி ஊற வச்சுருந்தேன். உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. நான் ஊற வச்ச புளி அப்படியே தண்ணியோடு அதிலே சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி காம்போடு சேர்த்துக்கிட்டேன். காம்போடு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் சால்ட்டு சேர்க்கறதுக்கு பதிலாக கல்லுப்பு சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் தக்காளிலாம் ஈஸியாக நம்மளுக்கு கையில் மசிஞ்சு விட்டுடலாம். இப்போ அந்த ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன். இப்போது மீதி இருக்கிற தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணியை இப்போவே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு கையிலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளி முழுசாக தெரியணும் நம்மளுக்கு. ரொம்பவும் நைஸாக மசிச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதை தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு தாளிப்பு கடாயி அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஆயில் நிறைய சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் இல்லை, சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 2 காஞ்ச மிளகாவை அப்படியே போட்டிருக்கேன், கிள்ளி போடாமல். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த ரசத்துலேயே இதை ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு தட்டி அதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ரசம் வாசனை ரொம்ப எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு இந்த பூண்டு ஃப்ளேவரு. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தால் போதும். இப்போது இந்த பாத்திரத்தில் ரசம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு இந்த தாளிப்பு அப்படியே அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். இந்த மெத்தடில் நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நம்மளா இப்படி ரசம் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்கு உள்ளே அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா அந்த நுரை பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொதிக்க விட்டுறக்கூடாது. ஸோ நுரை பொங்கி வரும்போது இந்த மாதிரி
பாருங்கள், மறுபடியும் கரண்டியை வச்சு நான் கலக்கி விட்டுடுறேன். நுரை கூட நம்மளுக்கு பொங்க வரக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம கூடவே இருந்து செய்யணும். அதுக்கப்புறமா கொத்தமல்லியை தூவிட்டு ரசத்தை இறக்கிட வேண்டியதான். மறுபடியும் லைட்டாக வந்து சூடு பண்ணுவோம். இப்போ பாருங்கள், பெருங்காயத்தூள் மேலேயே நான் வந்து கொஞ்சம் தட்டி விட்டுக்கிறேன். இறக்கும்போது பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா ரொம்ப இன்னும் டேஸ்ட் வந்து வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேப்சிகம், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா முட்டை இதெல்லாம் போட்டு ஒரு பொடி மாசு பொரியல்னு சொல்லலாம், பொடி மாசு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடுகுளுத்தம்பருப்பு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா இதுக்கு நிறையவே போடணும் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்ச மிளகா தான் இதுக்கு காரமே. அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா ஒரு 80% வதக்குங்க. ரொம்ப ப்ரௌனாக வரணுன்ட்டு இல்லை, கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிட்டேன். மஞ்சப்பொடி போட்டுட்டு இப்போ உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சின்னதாக 2 கேப்சிகம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கேப்சிகம் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. 2 காயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. ஸோ இப்போ நல்லா இதை கிளறி விட்டுட்டு இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு வந்து வாய்வுன்றதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் காஞ்ச மிளகா கொஞ்சம் அதிகமாகவே இதில் சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது அப்படி தான் வந்து செய்யணும். ஸோ இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. நான் தண்ணியே ஊற்றலை. உங்களுக்கு வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 2 முட்டை உடச்சி வச்சுருந்தேன், அந்த முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டை டைரெக்டாக அதில் உடச்சி ஊற்றாதீங்க. சப்போஸ் முட்டை கெட்டு போயிருந்ததுன்னா ரொம்ப வந்து எல்லாமே வீணாக போயிடும். ஸோ இப்போ இந்த முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா இதை கிளறி விட்டுட்டு பொடி மாஸ் மாதிரி செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல். சாம்பார், ரசம் அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கத்தாழ ஜூஸ் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸ் குடிக்கும்போது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கத்தாழையை பாருங்கள், இந்த ஜூஸ் மட்டும் நான் அப்படியே வந்து மேலே இருக்கிற தோல் மட்டும் எடுத்துகிட்டு ஜூஸ் போடுறதுக்கு இதை அப்படியே எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த ஜெல்லு மட்டும் அப்படியே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த தோல் மட்டும் தூக்கி போடாதீங்க. அதை ஸ்கின்னில் தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், அதனால தான். இப்போ இதை இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து இதை நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். அந்த வளவளப்பு இல்லாமல் நம்ம நல்லா கழுவ போகிறோம். ஸோ ஒரு 7 தடவை 8 தடவை நம்ம கழுவ போகிறோம். பாருங்கள், நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம். பாருங்கள், அந்த வளவளப்புலாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, இல்லைனா வந்து ஜூஸ் வந்து கசக்கும். அதனால் வந்து அந்த வளவளப்பு இல்லாமல் நீங்கள் வந்து கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஐஸ் க்யூப் மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு. இந்த மாதிரி கையில் தொட்டால் வளவளப்பு இல்லாமல் நம்ம ஐஸ் க்யூப் எப்படி எடுப்போமோ ஃப்ரிட்ஜில் இருந்து, அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம கழுவி எடுத்துக்கணும். கழுவுனா அந்த எல்லாமே போயிடும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வெளியில் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். நாங்கள் ஒரு 3 பேருக்கு மட்டும்தான் நான் இந்த ஜூஸை நாங்கள் போடுறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இங்கே மாதிரி வெறும் அந்த இது மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா அதில்
தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி மிக்சியில் நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அது கூடவே உப்பும் பெருங்காயம் தூளும் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மோரில் பெருங்காயத்தூள் போட்டு குடிக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பெருங்காயத்தூள், உப்பு இது எல்லாமே அதிலே சேர்த்துட்டு இதை டம்ளரில் ஊற்றி குடிச்சிட வேண்டியதுதான். வெறும் வயிற்றில் குடிக்கும்போது ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் வெயில் டைமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய சமையல் இவ்வளோ தான். என் சமையல் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.